அவசர தேவைக்காக சில மெழுகுவர்த்திகளை வாங்கி வைத்திருந்தார் ஒருவர். அவைகளில் முதலாவது மெழுகுவர்த்தி, எனது அழகிய உருவம்தான் முக்கியம், எரிந்து வெளிச்சம் கொடுப்பது முக்கியமல்ல என்று தீர்மானித்ததினால் வாங்கினவருக்கு புரோஜனமற்றதாய் போனது. இரண்டாவது மெழுகுவர்த்தி, எரிந்து வெளிச்சம் கொடுப்பேன், எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று உறுதியாக இருந்ததினால் கொஞ்ச நேரம் எரிந்தவுடனே அணைந்து போனது. அதுவும் புரோஜனமற்றதாய் மாறினது. மூன்றாவது மெழுகுவர்த்தியோ, தான் முழுமையாக கரைந்து போனாலும் எரிந்து பிரகாசிப்பேன் என்று கூறி வெளிச்சம் கொடுத்து அதை வாங்கினவருக்கு மகிழ்ச்சியாகவும் புரோஜனமாகவும் விளங்கினது. இதே போலவே சிலுவையினால் விலை கொடுத்து வாங்கினவரின் நோக்கத்தை நிறைவேற்றி புரோஜனமாக இருக்க வேண்டுமானால் நம் சுயத்தை இழந்து மறித்து நற்கிரியைகளை செய்து சாட்சியாக வாழ்வதே உண்மையான வெளிச்சம். இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள், மகிழ்ச்சியாய் இருப்பார்கள், தேவ நாமம் மகிமைப்படும். சிந்தனைக்கு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென்.